எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த படத்துல இந்த ஃப்ளாஸ் நீ சொன்ன அந்த லோக்கி பண்ண விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்து ரஜினி சாரை யூஸ் பண்ண விதம். ஏன்னா ஜெயிலர்ல வந்து ரொம்ப மினிமலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பெருசா ஆக்ஷன் எல்லாம் இருக்காது. இதுல ஆக்ஷனும் சரி, டான்ஸும் சரி, அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாத்தையுமே நிறைய வேலை வாங்கின மாதிரி தெரிஞ்சது. ப்ளஸ் வந்து உங்களோட கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆடியன்ஸ் வந்து அஃபண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதையும் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தது. இது எல்லாமே அப்படி பாசிட்டிவாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டால் அனிருத்தோட மியூசிக். ஏன்னா ஒரு கான்செப்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு படம் பார்த்தது. அந்த சிக்குடு பாட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வரைக்கும் மியூசிக் போட்டே இருக்காரு. அதே கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுதான் இவன் என்னடா அவன் படம் இவனே 10 தடவை பார்த்து போட்டுட்டே இருப்பானா அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுருந்தாங்க. அதுதாங்க காசு வாங்குறது. அதுதான் வாட்டவர். அப்படி ஒர்க் பண்ணும் போது இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவர் கொண்டு போன பிஜிஎம் அந்த லெவலு, அதுக்கு ரஜினி சாரோட அந்த சொல்லுவாங்கல்ல ஸ்க்ரீன்ல அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல வேற மாதிரி இருந்துச்சு. அது இதெல்லாம் பார்க்கும்போது வா நல்லா தானே இருக்கு, சூப்பரா தானே இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு 10 மினிட்ஸ்ல காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்து